வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். ஐயா, திருமணமே நடக்க மாட்டேனுது அப்படின்னு ஒரு கூட்டம். திருமணம் நடந்து விட்டது, வாழ்க்கையிலே கசப்பு, எனக்கும் என் மனைவிக்கும் வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள், சம்சாரம் அது மின்சாரம்னு பாட்டு பாடிட்டு இருக்கேனுங்க அப்படின்னு ஒரு குரூப்பு. இதுக்கு நடுவிலே ஐயா நிச்சயமெல்லாம் நடந்துருச்சு, பெண் வீட்டுக்காரனும் பையன் வீட்டுக்காரனும் போட்டுக்கிற சண்டையில எங்க 2 பேரையும் பிரிச்சிருவானுங்க போல இருக்கே பாவிப்பய அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. சரி, என்னதான் நடக்குதுங்க? ஏன் எங்கள் திருமணமே நடக்கல? இப்படியே 90s கிட்ன்னு சொல்லியே எங்க 60th பர்த்டே கொண்டாட வச்சிருவானுங்க போல இருக்கே அப்படின்னு புலம்புறீங்க. கவலைகள் வேண்டாம். இந்த காணொளியை பார்த்த பின்னாலே நீங்களே உங்கள் வாழ்க்கையிலே சில எளிமையான பரிகாரங்கள் வழியாக உடனடியாக திருமணம் நடந்துவிடும். இனிமே தினமும் எனக்கு நன்றியும் சொல்ல துவங்குவீங்க. பொதுவாகவே ஜாதகத்துல மகிழ்ச்சி என்று சொன்னால் 4ஆம் இடம். அதுதான் லக்னம் என்பது நீங்கள், 4ஆம் இடம் என்பது உங்கள் மகிழ்ச்சி. இந்த 4ஆம் இடம் எனும் மகிழ்ச்சி இடம் கொடுத்தால்தான் அதுக்கு பேரு சுகஸ்தானம்னு பேரு. அதுக்கு பிறகு 4ஆம் இடத்தின் 4ஆம் இடம்தான் 7ஆம் இடம். அதைத்தான் தாய்க்கு பின் தாரம் என்றான். ஐயா, எனக்கு வருமானே தெரியல, நீங்க பாட்டுக்கு தாரம்னெல்லாம் சொல்லிட்டீங்க, நடந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா நடக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம். யோசித்து பார்த்தீர்களா? ஒவ்வொரு செயலுக்கும் நம் கர்ம வினை ஏதோ ஒரு வகையிலே பொறுப்பாக இருக்கிறது. அப்போ ஒரு காலகட்டத்திலே அடியேனும் இது போல எத்தனையோ தடை தடங்கல்கள் என் குருநாதரிடம் சென்றேன். என் குருநாதர் சொன்னார், ஆனந்தா, 4ஆம் இடத்து கிரகத்தை முதலில் பலப்படுத்தணும், அதுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசிச்சியா அப்படின்னார். 4ஆம் இடத்தின் 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 3ஆம் இடம். அதுக்கு பெயர் வீரியஸ்தானம்னு பெயரு, முயற்சின்னு பேரு. முயற்சி திருவினையாக்கும்னு. அந்த இடத்துல ஒருத்தர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பார். உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, உதாரணமாக சொல்கிறேனே, அடியேனுக்கு மேஷ லக்னம், லக்னாதிபதி 3லே இருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது செவ்வாய். செவ்வாய் என்றால் தலையை குறிக்கும், முருகனை குறிக்கும். சரிங்க, நம்ம தலையை யாரை நம்பி தருவோம்? நாம ஏதான ஒரு பியூட்டி பார்லர் போனா மட்டும்தான் நம்ம தலையை நம்பி தருகிறோம். அப்பொழுது அங்கே நம் தலைமுடி திருத்துபவரை என்றாவது நாம் வார்த்தைகளாலே வதைத்திருப்போம். ஏங்க இந்த ஸ்டைல் சரியில்லைங்க அப்படின்னு திட்டி இருப்போம். அதுவும் கர்மா தானே. அவர் மனசு வருந்திருப்பார்ல, அந்த முடி திருத்தும் கலைஞரது சாபம் விழுந்திருக்கும். நாம அந்த அவசரத்துல என்ன பண்ணிருப்போம்? காலேஜ் படிக்கும்போது கலரிங் பண்ணுப்பா அப்படின்னு இருப்போம். அவர் ஏதோ சிறிய தவறு செய்யும் பொழுது வார்த்தையால் வதைத்திருப்போம். அது அப்பவே நோட்புக்ல நோட் ஆயிருக்கும். ஓகே, பையன் திட்டான், இவனுக்கு இருக்குடா மாப்பு, இவனுக்கு இருக்குடா ஆப்பு அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அது ஏதோ ஒரு வகையிலே தடைகளை உண்டு பண்ணும். நீங்க வீடு வாங்கணும்னு போனா ஒரு பிரச்சனை, மனைவி தேட போனா அங்க மாமியாரால பிரச்சனை. அவங்க வேண்டாம், இந்த பையனை பார்க்கறதுக்கு சுமாரா இருக்கான்னு சொல்லி துரத்தி விட்டுடுவாங்க. இதெல்லாம் நடப்பதை எவ்வாறு தவிர்ப்பது? எங்கே தவறு செய்தோம்? உதாரணமா சொல்கிறேன். 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் முடிதிருத்தும் கலைஞரிடம் தவறாக பேசியிருப்போம். உடனே என்ன பண்ணணும்? அடுத்த தடவை முடித்திருத்த போகும்போது யாரோ ஒருவரை பார்த்து, ஐயா நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இந்த வேலை பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லி அவருக்கு ஒரு 50 ரூபாவை கொடுத்து மகிழ்ச்சியா சிரிச்சா அது ஒன்றும் பெரிய தெய்வ குத்தம் இல்லை. அடுத்த தடவை அவரே நம்ம மன்னிச்சு விட்டுடுவார். அதே போல 3ஆம் இடத்திலே குரு இருந்தால் ஆசிரியரை திட்டியிருப்போம். எத்தனை பேர் ஸ்கூல் காலேஜ்ல படிக்கும்போது வாத்தியாருக்கு பட்டப்பெயர் வச்சு திட்டுறோம். பெரிய வினைங்க. உடனே ஏதோ ஒரு வாத்தியாரை நமக்கு பள்ளி மாணவராக இருக்கும் பொழுது அவங்க ஏபிசிடி சொல்லி தரலைன்னா இன்னைக்கு இவ்வளவு பேச போறோமா, இவ்வளவு சம்பாதிப்போமா? ஏதோ ஒரு ஆசிரியரை தேடி பிடியுங்கள். ஐயா, ஏதான தப்பா உங்களை திட்டி இருந்தேன்னா, வாயால உங்க மனசை நோகடிச்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்கய்யான்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம். நீங்க என்ன வயசாவன்னா இருக்கட்டும், அன்னைக்கு எல்கேஜில அவர் பாடம் சொல்லி தரலினா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஓடாது. அது போல செய்யலாம். குரு 3ல் இருந்தால் ஆசிரியரிடம் நாம் சென்று ஒரு வரத்தை, ஆசிர்வாதத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். சரி, சுக்கிரன் 3ல் இருந்திருந்தால், சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கும். மனைவி வரலன்னு தானையா கேட்கிறோம். அப்போ சுக்கிரன் அத்தையை குறிக்கும். சுக்கிரன் கடையில் பணி செய்வோரை குறிக்கும். பாதி கடைக்கு போறீங்க, துணிக்கடையில அந்த சகோதரிகள் சகோதரர்கள் கிளைண்ட் வர வரைக்கும் நின்றுட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, பெரிய பாவங்க. நான் யோசிச்சிருக்கேன், பல பெரிய செல்வந்தர்கள்
மேடையிலே முழங்கி விடுவார்கள். சமுதாயத்தை பற்றி பேசினாலும் அவர்கள் கடைகளிலே அந்த குழந்தைகள், இவங்க குழந்தையா இருந்தா நிக்க விடுவானா? அது ஒரு பெரிய பாவம் தானே. நாளைக்கு 10 கோயில் போனாலும் சரி, 12 மந்திரம் சொன்னாலும் சரி, அந்த வினை எங்கே விலகும்? எனவே கடையில் இருப்பவர்களை மரியாதையுடன் நடத்தணும். நாம ஒரு துணி கடைக்கு போறோம், ஒரு 2 Dress பார்க்கணும், 2000 Dress பார்க்க வச்சு அங்க வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளை திட்டவை வாங்க வைத்தால் அந்த கர்மா எங்கெங்க போவோம்? நம்ம கணக்குல தான் சேரும். அதே போல புதன் என்று சொல்கின்றோம். உறவினர்கள் கிட்ட ஒருத்தனுக்கு ஸ்டேட்டஸ் குறைஞ்சிட்டா போதும், உடனே வாட்ஸ்அப்னு ஒண்ணு இருக்கு, செல்போனே புதன் தான். பாத்தியாமா, அவனோட இதாயிட்டான். ஊர்வம்பு பேசும் களமாக வாட்ஸ்அப் பயன்படுத்தப்பட்டால் அன்றைய உங்கள் ஜாதகத்தில் புதன் கெட்டுவிடும். 3ஆம் இடத்திலே புதன் இருந்தால் ஏதோ உறவினரை நாம் வேண்டுமென்றே பழி சொல்லி இருக்கிறோம். அந்த குணத்தை மாற்றி திருத்திக் கொள்ள வேண்டும். சரி, 3ல சூரியன் இருக்கார். பல பேர் செய்யக்கூடிய தப்பு, அப்பாவையே அப்பப்போ வார்த்தையால போட்டு வாட்டி வதச்சிடுறோம். அந்த தந்தை நம்மை பெற்காவிட்டால், நாம் பிறக்காவிட்டால் இந்த உலகத்துல நாம பார்த்திருக்க முடியுமா? நல்லதோ கெட்டதோ பேச முடியுமா? தந்தையிடம் அப்பப்போ ஆசிர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும். 3ல் சந்திரன் அம்மாதான். அப்போ நாம் என்ன செய்யணும்? நீர் சார்ந்த பொருட்களை தானம் தரலாம். அதே போல பால் சார்ந்த பொருட்களை தானம் தரலாம். தாய் வயது உடையவர்களிடம் மரியாதையாக பேசி பழகணும். இப்ப என்னன்னா, ஓரளவு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடியவங்கன்னா நல்லா பேசுவாங்க. இல்ல சற்று பொருளாதாரத்தில் குறைந்திருந்தால் முதியவர்களை ஏளனம் பேசிவிட்டால் அது பெரும் கர்மாவாகிவிடும். மீண்டும் ஜாதகத்தில நாம என்ன பரிகாரத்தை பண்ணாலும் அது அங்கே பலன் தருவது சிரமம். இதை புரிஞ்சுக்கணும். சனீஸ்வரர் என்று சொன்னால் நம்மை விட சற்று பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளவர்களையோ, நம்மிடம் பணி செய்பவர்களையோ அவமரியாதை செய்து உள்ளோம். அது மிக பெரும் வினையாகிவிட்டது. வாழ்க்கைக்கே நாம் நமக்கே உழை வைத்துக் கொண்டு விட்டோம். அவர்களிடம் பணிவாக பேசி மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். இந்த செயல்களை எல்லாம் செய்ய துவங்கிட்டா 3ஆம் இடம் தானாக சரியாக தூங்கும். சரி, இதுக்கு ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்கள் என்ன? இது போல 3ஆம் இடத்தை நாமே கெடுத்து கொண்டு விட்டோம். எனவே 4ஆம் இடத்திற்கே செல்ல முடியல, வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. இதை இப்ப சரி செய்யறதுக்கு என்ன வழி? அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு செல்லுங்கள். அந்த அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு 3 முறை வலம் வந்து, அம்மா தெரியாம பண்ணிட்டேம்மா, ஏதோ உன் பிள்ளைமானா, இனிமே இது போன்ற தவறுகளை சொல்ல மாட்டேன், மனதாலோ சொல்லாலோ செயலாலோ தவறு செய்யாமல் இருக்க முயற்சிக்கிறேன். அதை கூட சத்தியம் பண்ணிடாதீங்க. 4 நாள்ல சத்தியத்தை பண்ணிட்டு வாபஸ் பண்ணுற ஆட்கள் மாதிரி ஆயிடும். இன்னும் வினை சேர்ந்து விடும். முயற்சி செய்கிறேன், எனக்கு துணை புரி. இனி நான் சொல்லாலோ செயலாலோ யாருக்கும் துன்பம் தரமாட்டேன் என்று அவ்வப்போது மனதார அம்மனிடம், அது ஏன்னு சொன்னா தாய்க்கு மன்னிக்கிற குணம் ஜாஸ்தி. நீ 10 தடவை தப்பு பண்ணிட்டு அந்த பராசக்தி கிட்ட போனாலும், ஐயோ நம்ம குழந்தை வந்துட்டான்பா, இவனை மன்னிச்சு விட்டுருவோம். தாய் உங்களை தண்டிப்பதும் கண்டிப்பதும் உங்களுக்கு ஒரு பெரும் நன்மை வர வேண்டும்ன்றதுக்காக தான். அவளோட நோக்கம் நீங்க கஷ்டப்படணும்னு கிடையாது. அவளுக்கு என்னன்னா, நீங்க கண்ணீர் பட்டு கஷ்டப்பட்டால் அவளுக்கு நித்திய கிளின்னா அப்படின்னு பராசக்திக்கு ஒரு பேர் உண்டு. அது என்ன நித்திய கிளின்னானா, அப்ப கண்ணீர் ஈரமா இருக்குமா, ஐயோ என் பையன் தப்பு செஞ்ச வினையில மாட்டிக்கிறானே, கஷ்டப்படுவானே, கர்மாவை சேர்த்துக்கிறானே, என்னைக்கான திருந்த மாட்டானா, நமசிவாயான்னு சொல்லி உருப்பிட மாட்டானான்னு அவள் கதறுவாளாம். அதனால அவள் கண்களுக்கு நித்திய கிளின்னான்னு பேர். என்றும் ஈரமான கண்களை உடையவள் பராசக்தி. மகிழ்ச்சியான ஆனந்த கண்ணீர் விடலாம் ஐயா, நம்மளால சோகத்துல கண்ணீர் விடுற மாதிரி வச்சோம்னா அப்புறம் நாம் என்னையா பசங்க? அதனால தினமும் நமசிவாயத்தை சொல்ல துவங்குங்கள். பராசக்தியை 3 முறை வலம் வந்து, அம்மா இனிமே யாருக்கும் நான் சொல்லாலேயோ செயலாலேயோ தீங்கிழைக்காமல் இருக்க முயற்சிக்கிறேன். அம்மா சமயபுரத்து தாயே, கருமாரி அம்மனே, மேல்மருவத்தூரில் விற்றிருப்பவளே, என் வினைகளை தீர்த்து என்னை கடை தேற்று, எனக்கு ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், நல்ல குணத்தை தா என்று நீங்கள் வேண்டினால் அவளே பணத்தையும் தருவா, வளத்தையும் தந்து விடுவாள், வாழ்க்கை துணையும் தந்து விடுவாள். இனி எல்லாம் வெற்றியே. சிவ சிவ.